ஒரு காலத்தில் ரஜினி படம் எடுத்தாங்கன்னா அதில் அவருக்கான இன்ட்ரோ சாங் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இன்ட்ரோ சாங் என்பது ரஜினிக்கு கிடையவே கிடையாது. அதற்கு காரணம் ரஞ்சித் எடுத்த கபாலி படம் தான். கபாலி படத்தை தொடர்ந்து தான் ரஜினிக்கு இன்ட்ரோ சாங் வைக்கிறதே விட்டுட்டாங்க. இந்த அறிமுக பாடல் வைக்காம போனதுனால ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினியோட அறிமுக காட்சி விறுவிறுப்பு இல்லாமல் போயிடுது. பாடல் மூலமாக ரஜினியோட அறிமுக காட்சி இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும் என்பது தான் ரஜினி ரசிகர்களோட விருப்பமாக இருக்குது. அப்படி இப்போ கூலி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கூலி படத்தில் ரஜினியோட அறிமுக பாடல் கண்டிப்பாக இருக்கும் என சொல்லப்படுது. பல வருஷம் கழிச்சு ரஜினிக்கு இன்ட்ரோ சாங்கை வைக்க போகிறாங்க. ஏற்கனவே வேட்டையன் படத்தில் ரஜினியை இன்ட்ரோ பண்ண சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பாடல் இருக்கும் என எதிர்பார்க்கிட்டாங்க. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் ரஜினிக்காக ஒரு இன்ட்ரோ சாங் வச்சிருக்காராம். அது உண்மையா இல்லையா வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாங்க. அண்மையில் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஜெய்ப்பூரில் நடத்தினாங்க. அங்கு அமீர் கான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. இதனால் அமீர் கானும் இந்த படத்தில் இருக்கிறது கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. அதைத் தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ சுவிட்சர்லாந்தில் படு பயங்கரமாக நடத்தப்பட்டு வருது. இங்கே அதிரடியான சண்டை காட்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். ரஜினியை பார்த்தீங்கன்னா இந்த சண்டை காட்சிகளை டூப்ஸுகளை தவிர்த்துட்டு அவரே நடிக்கிறாராம். மேலும் இந்த வயசுலையும் எப்படா மனுஷன் இப்படி நடிக்கிறாரு என்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தான் வராங்களாம். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் டி ராஜேந்தரோடைய வாய்ஸில் அவருடைய பிறந்தநாளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரஜினியோட பிறந்தநாளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு வைப்பை கிரியேட் பண்ணிச்சு. பாடலும் அருமையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய இரண்டாம் சிங்கிள் குறித்து நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த இரண்டாம் சிங்கிள் பாடல் தான் ரஜினியோட அறிமுக பாடலாக இருக்கும் எனவும் இதை அனிருத் பாடியிருக்கார் எனவும் தகவல் கிடைச்சிச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா ரஜினி பாடியிருக்கார் என தகவல் வந்தது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் என்ன, அனிருத் தான் இந்த பாட்டில் பாடியிருக்காராம். மேலும் ரஜினியோடைய வாய்ஸ் இன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இருக்க போது என தகவல் வந்திருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஹுக்கும் பாட்டில் ரஜினியோட வாய்ஸ் இருந்துச்சோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலையும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த பாட்டு தாரத்தப்பட்ட கீழ அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேஸ் பீட்ஸ் எல்லாம் ஏற்றி அனிருத் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிக்காக போட்டிருக்காராம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் எந்த அளவுக்கு ஒரு மியூசிக் ஒரு மேஜிக் பண்ணுச்சோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் மியூசிக் மேஜிக் பண்ணும் என நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சிருந்த மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.